Hello my dear friends, welcome to Mujahiro FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நீ பார்க்க போகிற வீடியோ வந்து யூரோ யூஎஸ்டினுடைய ஃபியூச்சர் ஃபோகாஸ்ட். அண்ட் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்கள் உடனடியாக வரணும்னு நினச்சா பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம் யூரோ யூஎஸ்டி வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் டியூஸ்டே அப்படின்னு நினைக்கிறேன், டியூஸ்டே ஒரு வெனிஸ்டே ஒருத்தர் கமெண்ட் பண்ணார். பிகாஸ் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட் வந்து ஒரு அப் ஒன்று கொடுத்துச்சு இல்லையா. ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு அப் கொடுத்துச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போது இந்த எல்லோ லைனை வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டுக்கு. இந்த எல்லோ லைன் வந்து நான் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்றதுக்கான இந்த எல்லோ லைனை வந்து நான் வந்து கேர் பண்ணி வந்துட்டு இருக்கிறேன். அடுத்த வந்து நம்ம சொன்ன விஷயம் உங்களுக்கும் நம்மளுடைய ஓல்டு வீடியோ செக் பண்ணின்னு சொன்னால் தெரியும். இந்த அறியக்கூடிய இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்டாரோட சேர்த்து ஒரு லைன் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்த வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ஒரு இடத்த வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து போயிருக்குது. அது வந்து ஓல்ட் சப்போர்ட். ஓகேவா. இப்போ வந்து அது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறுது, நியூ ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறி இருக்குது. ஸோ அதுதான் இந்த நடந்துகிற விஷயம். நம்ம இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வந்து பேசிக்லேருந்து சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், டேயில் நம்மளுக்கு மார்க்கெட் இது வரைக்கும் மூவ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம ஒரு பையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்மளுடைய கேண்டலிஸ்டிக் பேட்டர்னை வச்சுட்டு. ஓகே ஓகே அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடி சொன்னபடி வந்து இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறையா இருந்தால் இந்த ட்ரெண்ட் லைனையும் ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெண்டுமே நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எகைன் ரீடெஸ்ட்டில் நம்மளுடைய கேண்டில் வச்சு நம்மளுடைய என்ட்ரியை வந்து எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலுமே நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது பெருசாக எதுவுமே கிடையாது. நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்மளுடைய பெல்லை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு அப்படி எமர்ஜென்சி டைம் வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவாக தான் வந்துட்டு நம்ம அதை கொடுப்போம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் புதுசாக யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காண்டி சொல்கிறேன். இப்போது இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஓகேவா. அப்படி இல்லை இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் எகெயின் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து டவுன் சைடே வந்து கண்டினியூ ஆகி போகிறதுக்குரிய பாசிபிள் வந்து இப்போதைக்கு இருக்குது. இவ்வளோ லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் போகுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாது. மார்க்கெட் எந்த லெவல் வேணாலும் மூவ் ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு கோல்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், பிட்காயின் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 4 ஹவரில் வந்து பார்ப்போம் நமக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதான்னு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடந்துருக்குது 4 ஹவரில். இந்த லெவல் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த எக்ஸாக்டாக இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. ஓகேவா. ஆனால் நம்மளுடைய லெவல் எதுன்னு கேட்டால் டச் பண்ண வேண்டிய லெவல் இங்கே இருக்கக்கூடிய இந்த லெவல். ஓகே ஆனால் அது டச் பண்ணது இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ. ஓகே நமக்கு நடக்க வேண்டியது வந்து இது. இங்கேருந்து டச் பண்ணியிருந்த மார்க்கெட் போயிருந்தா ஓகே, நம்ம சொன்னபடி வந்து நீங்கள் ஆர்டர் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நான் நினைக்கிறேன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 பிப்ஸ். ஓகே 200 பிப்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்கல. ஓகே வாட் எவர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹேங்கிங் மேன் வந்துருக்குது. அந்த ஹேங்கிங் மேன் பிரேக் அவுட் ஆகினது நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தா கூட உங்களுக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க, கேண்டலிஸ்டிக் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. நானும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஹவரில் வந்துட்டு நான் சொன்னபடி வந்து இந்த ஒரு லெவலுமே வந்து நமக்கு கீழேக்கு வந்து காமிக்கலை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம வெயிட் பண்ணணும் இதே மாதிரி ஒரு டிமாண்ட் வரதுக்கு. இங்கே ஆல்ரெடி அந்த டிமாண்ட் வந்துச்சு. பட் அந்த டிமாண்டை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இப்போ கீழே இருக்குது. ஓகேவா. இப்போ என்ன பண்ணிட்டு இது அப்படின்னு சொல்லி கேட்டால் மார்க்கெட் வந்து இங்கேருந்து போன இந்த கொஞ்சம் பேர் வந்து இதை வந்துட்டு அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பீங்க. அதுதான் நமக்கு வந்து கொய்சனும். தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் கேட்டார், மார்க்கெட் வந்து அப் ஆகிட்டு போகும்போது வந்து நீங்கள் டவுன் ட்ரெண்ட் சொல்லியிருந்தீங்க ப்ரோ, ஆனால் மார்க்கெட் வந்து அப் ஆகி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஓகே மார்க்கெட் வந்து நம்மளோட விளையாடுறது தான் மார்க்கெட்டினுடைய வேலை. இப்போ இதை வந்து அப் ட்ரெண்ட் எடுத்தவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த லெவலில் வச்சு இன்னமும் வந்து பை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து எகைன் வந்து நல்ல ஒரு மூவ் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணியிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே வந்து சிக்கிது. ஸோ எல்லாருடைய ப்ராஃபிட்டும் வந்து இப்போ வந்து கலெக்ட் பண்ணப்பட்டுட்டு இருக்கும். இஸ்டோபஹன் நடந்துட்டு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது முடிய வந்து மார்க்கெட் வந்து எப்படியுமே மேலே தான் போக போகுது. ஆனால் எப்படியா இருந்தாலும் சரி நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷன், பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் என்ட்ரி ஆகணும்.
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணி நம்மக்கிட்ட அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.